Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நீங்க நம்பின ஒரு படம் சரியா போகாதது ஏதாவது? ரெண்டு இருக்கு. ஒன்று வந்து எதிர்பார்த்த அளவுக்கு சரியாக போகாத ஒரு படம். இன்னொன்று தியேட்டரில் வந்திருந்தா மேபி என்னோட லைஃப்பில் ஒரு ஹிட் லிஸ்ட்டில் ஒன்று இருந்திருக்கும். ஸோ எதிர்பார்த்த அளவுக்கு போகாத ஒரு படம் கண்டேன். எனக்கு அது பர்சனலாக என்னோட ஒரு ஃபேவரட் ஃபிலிம். ஒரு நல்ல ஃபன்னான ஒரு ஃபில்மாக இருக்கும். ஆமாம், நல்ல ஒரு ஃபன்னான ஃபிலிம். கௌதம் சார் தான், அவரோட கம்பெனிக்கு கௌதம் மேனன் சார் தான் சாங்ஸ்லாம் எடுத்திருந்தாரு. ஸோ நல்லபடியாக தான் ரீச் ஆச்சு. பட் எதிர்பார்த்த அளவுக்கு அது போகல. ஏன்னு தெரியல. அதில் ரிலீஸ் ஏதாவது தப்பாச்சா, அந்த நேரத்தில் என்ன நடந்துச்சுங்கிறது என்னாலையும் அனலைஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் வந்து பாவக்கதைகள் வந்துச்சு, தங்கம் கிடச்சிது. ஸோ அந்த தங்கம் பண்ணி முடித்தோடனே எல்லாரும் அவ்வளோ ஆதரவு கொடுத்தாங்க. ஃபைனலி ஆஃப்டர் தோஸ் 10 years நான் ஒரு ஆக்டர், என்னால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும், ஒரு கேரக்டரை கேரி ஆஃப் பண்ண முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த படம் தங்கம். பட் அதுலேயும் எனக்கு ஒரு சின்ன வழி பாருங்கள், அது வந்து ஓடிடியில் தான் வந்துச்சு, தியேட்டரில் வரல. ஓகே. ஸோ தீஸ் ஆர் த 2 films. 15 yearsல நீங்கள் பின்னாடி வந்ததுக்கப்புறம் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது இப்போது நீங்கள் இருக்கிற இடம் வந்து ஓகே ஐ எம் ஹாப்பி வித் இட் அப்படின்ற மாதிரி இருக்கா, இல்லை இது எனக்கான பிளேஸ் கிடையாது, இன்னும் ஒரு பெட்டர்மெண்ட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கா? முதல்ல சினிமா பொறுத்த வரைக்குங்க, நம்ம யார் எங்கேருந்து வரோம், யார் வீட்டிலேருந்து வரோங்கிறதுலாம் முக்கியம் இல்லை. இட் இஸ் ஒன்லி யுவர் ஹார்ட் ஒர்க். அண்ட் நம்ம நேர்மையாக இருந்தோன்னா நம்ம நினச்சாலும் சினிமா விட்டு வெளில போக முடியாது. சினிமா நம்மளை பிடிச்சி வச்சுக்கும். ஸோ ஒவ்வொரு ஃப்ரைடே எல்லோரும் ஃப்ரை ஆகிறது 100% அது இன்றைக்கி பை டிஃபால்ட் நடக்கிற ஒரு விஷயம் தான். பட் அட்லீஸ்ட் நான் இந்த 15 வருஷம் இத்தனை ஃப்ரைடே நான் தாண்டி வந்துட்டேனே. ஸோ அதுவே எனக்கு ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது தட் யூனோ ஐ ஆம் இன் த ரைட் பாத் அண்ட் இட் வில் ஹேப்பன் ஃபார் மீ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. இந்த கேஸ்ட் பற்றி உங்களோட ஒப்பீனியன், ஏன்னா இப்போ ராவண கூட்டம்ல அதில் நீங்கள் பேசியிருக்கீங்க. ஐ ஃபீல் தேர் ஷுட் பி நோ காஸ்ட்டுங்க. ஐ மீன் ஐம் ஷுர் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் நிறைய பேர் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. தோ இது எல்லா ஊர்லேயும் இன்னமும் இருக்குது. பட் காஸ்ட்டுங்கிறது எல்லாமே நம்ம க்ரியேட் பண்ணுறது தானே. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்களே கடவுளுங்கிறது நம்ம க்ரியேட் பண்ணுறது தான், நம்ம மனசாட்சிக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் போதும் அப்படின்னு. பட் நிறைய பேர் கடவுள் இருக்காருங்கிறத மாதிரி நம்புகிறாங்க. பட் ஐ திங்க் எவ்ரி திங் இஸ் வி ஆல் பிலீவ் இட் இஸ் ஆல் ஜஸ்ட் மேன்மேட். பட் கடவுள் அது நம்ம சொல்ல முடியாது, பிகாஸ் இட் இஸ் அ லாட் ஆஃப் பிலீஃப். பட் காஸ்ட்டுங்கிறது டெஃபினெட்லி இட் இஸ் நம்ம க்ரியேட் பண்ண ஒரு விஷயம் தான். எல்லாருக்கும் கையை அறுத்து விட்டா ஒரே ரத்தம் தானே வருது. அப்புறம் எப்படி நம்ம காஸ்ட் இருக்குன்னு சொல்ல முடியும்? ஐ ரியலி பிலீவ் தெர் இஸ் நோ காஸ்ட். ஏன்னா இப்போ நம்ம கிரியேட் பண்ண விஷயங்கள் தான் அப்படின்னு. கண்டிப்பாங்க. நீங்கள் இன்னைக்கு ஒரு ஸ்கூல் காலேஜோட அப்ளிகேஷன் ஃபார்மில் போய் பார்த்தா கூட அதுலேயும் போட்டிருக்கு என்ன காஸ்ட், என்ன மதம், என்ன ஜாதி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ வேர் டஸ் இட் ஹேவ் டு ஸ்டாப்? இட் ஹேஸ் டு ஸ்டாப் ரைட் ஃப்ரம் தட் எஜுகேஷன். இது எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. நான் இன்டர்வியூஸில் கூட ரீசெண்டாக சொன்னேன். ராமநாதபுரத்தில் ஒரு உள் கிராமத்தில் வந்து ஷூட்டிங் போயிருந்தேன். ரெக்கிக்கு போயிருந்தேன் ஆக்சுவலாக. அப்போ அந்த ஊருக்கு போனப்போ அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்துட்டாங்க, ஷூட்டிங்க்கு யாரோ வந்திருக்காங்கன்னா. அப்போது இன்னாரோட பையன் வந்திருக்காரு அப்படின்னும் போது அதுக்கு ஒரு கூட்டம் ஒன்று வந்துச்சாங்க. வந்தோடனே எல்லாம் நின்று நல்லா ஜாலியாக தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த சின்ன கிராமம், அந்த சின்ன கிராமத்துக்குள்ளே வந்து ஒரு பள்ளி இருக்குது. அந்த பள்ளியோட ஹெட் மாஸ்டர், ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் என்கிட்ட வந்து பேசுகிறாரு. இப்போ என்கிட்ட வந்து பேசிக்கிட்டே வந்து, தம்பி காப்பி சாப்பிட்றீங்களா தம்பி? ஓகே பரவாயில்ல நான் சாப்பிட்றேன், காப்பி எடுத்துகிட்டு வா அப்படின்றாரு. யாரோ ஒருத்தங்க போனாங்க. போய் ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒருத்தங்க காஃபி எடுத்துகிட்டு வராங்க. வந்து பார்த்தா ஒரே ஒரு தட்டில் வந்து ஒரே ஒரு டீ கிளாஸு. அங்கே தள்ளி ஒரு 15-20 அடி தள்ளியே நின்ட்டாங்க. நான் ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கேன், என்னடா நம்மளுக்கு தானே காஃபி வந்துச்சு, அங்கேயே நின்று வேடிக்கை பார்க்குறாங்களே அப்படின்னு. பக்கத்தில் அந்த ஹெட் மாஸ்டர் வந்து அப்படியே பம்பிக்கிட்டே இருந்தார் என்கிட்ட. திரும்பி என்ன சார், என்ன எதாவது கேட்கணுமாண்ணா? தம்பி அப்பா இல்லை அப்பா நம்ம ஆள் தான் அப்படின்னும் போது நான் ஹெட் மாஸ்டர் நான் ஆமாங்க நீங்கள் எதிர்பார்க்குறது இதுதான்னா, ஆமாம் அவர் இதுதான் அப்படின்னேன். காஃபி எடுத்துட்டு வா, எவ்வளோ நேரம் காஃபி காத்துட்டு இருக்கிற, சீக்கிரம் எடுத்துட்டு வா அப்படின்னாரு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள் ஜாதி எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு. அடுத்த ஜென்ரேஷனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு ஹெட் மாஸ்டர் ஒரு காஃபி கொடுக்க, அதுவும் அந்த கடைசியில் அந்த காஃபி எனக்கு மட்டும் தான் வந்துச்சு, என் டீமில் யாருக்குமே வரல. நான் சொன்னதுக்கப்புறம் தான் எல்லாருக்குமே எடுத்து வந்து கொடுக்குறாங்க. ஸோ எங்கே ஆரம்பிக்குது பாருங்கள் ஜாதி. ஸோ இது வந்து இட் இஸ் தேர் எவ்ரிவேர் ஃப்ரம் த ஸ்க்ராச். அது வந்து அதுக்கு ஒரு முடிவு ஒன்று வச்சாகணும். அண்ட் டெஃபினெட்லி ராவண கோட்டத்தில் நாங்கள் சொல்கிற ஒரு விஷயமும் அதுதான். டெஃபினட்டாக ஜாதியை ஒழிப்போம் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயமும் இருக்குது. பட் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் கிளப்பி விடுறாங்க, நாங்கள் வந்து இவங்களை இழிவுபடுத்திட்டோம் அவங்கள இழிவுபடுத்திட்டோம் அப்படின்னு. ஒரு சமுதாயத்துக்கு பின்னாடி ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைக்கு பின்னாடி ஒரு ஜாதி அரசியல் இருக்குன்னா 2 ஜாதியை காமிச்சு அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒற்றுமை, அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை சொன்னால் தான் அதுக்கு என்ன தீர்வுங்கிறத சொல்ல முடியும். பட் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் யார்கிட்டையும் எந்த ஜாதி உயர்ந்தது, எந்த ஜாதி வந்து இதுவும் கம்மியானது, அந்த மாதிரிலாம் நாங்கள் எதுவுமே சொல்லலை. பேலன்ஸ் தான் மெயின்டைன் பண்ணியிருக்கோம். யார் பேரும் நாங்கள் மென்ஷன் பண்ணல. பிகாஸ் மெயினாக எங்களோட நோக்கம் வந்து சினிமா எடுக்கணும், அரசியல் இல்லை. இவங்கப்பா அப்படி பண்ணாங்க, அவங்க அப்படி பண்ணாங்க ப்ளேம் பண்ணுறதுக்கு நாங்கள் அரசியல் பண்ண வரல. நாங்கள் சினிமா தான் எடுக்க வந்திருக்கோம். சூப்பர்.
அதாவது சினிமாவில் வச்சு அரசியல் பண்ண வரலை அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டீங்க. அண்ட் உங்களுடைய டேரக்டர் வந்து அந்த மேக்கிங் வீடியோலாம் பார்க்கும்போது அவர் அந்த அளவுக்கு நடிச்சு காட்டுறாரு. இப்படி ஓகே அழுவுறதுனா இந்த மீட்ரு, மூஞ்சி இப்படி மூடி இப்படி திறக்கணும், அந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக அது பண்ணி காட்டுறாரு. ஸோ அந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாங்க, விக்ரம் சுகுமாரன் சார் வந்து ஒரு நல்ல ஆக்டர் ஃபஸ்ட்டு. இது ஆக்சுவலாக நான் சொல்கிறது மட்டும் இல்லை, நிறைய இன்டர்வியூஸில் வந்து வெற்றிமாறன் சார் சொல்லியிருக்காரு, தனுஷ் பிரதரும் சொல்லியிருக்காரு. பிகாஸ் ஆரம்ப காலத்துலேருந்து பாலமேந்திரா சார்கிட்ட வெற்றிமாறன் சாரும் விக்ரம் பிரதரும் 2 பேர் சேர்ந்து தான் வேலை பார்த்தாங்க. அப்போது ஃபஸ்ட்டு வெற்றி சார் டேரக்டர் ஆகிட்டார். அப்போ இவர் அந்த படத்தில் வந்து அவரோட ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லி பொல்லாதவன், நாடுகளம் எல்லாத்துலேயும் வந்து கதாசிரியர், டைலாக் ரைட்டர் அப்படின்னு வேலை பார்த்துருக்காரு. தனுஷ் பிரதர் கூட ஒரு இன்டர்வியூவில் சொன்னார், இந்த மாதிரி வந்து அவரால் தான் வந்து பாதி ஆடுகளம் நடந்துச்சு, அந்த மதுரை ஸ்லாங்கு, அந்த டைலாகை பிடிச்சி அந்த டைலாக் டெலிவரி அப்படின்னு. டப்பிங் டைமில் இருக்கிற ஒட்டுமொத்த ஆர்டிஸ்ட்டுக்கும் தனித்தனி ட்ராக்காக விக்ரம் சுகுமாரன் மட்டுமே பேசி காமிச்சார். ஒவ்வொரு ஆக்டரும் என்னென்ன ஸ்லாங்கில் பர்ஃபார்ம் பண்ணணும், என்னென்ன ஸ்லாங்கில் பேசணும், என்ன ஆட்டிடியூடில் பேசணும் அப்படின்னு. ஸோ அவ்வளோ தூரம் ஆடுகளமில் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனில் டப்பிங்கில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் வந்து நல்லாவே பேசப்பட்டுச்சுன்னா அதுக்கு இவர் ஒரு முக்கியமான காரணம். இந்த ஸ்டெப் இருக்கே அது கூட வந்து இவர் பண்ணி காமிச்ச ஒரு விஷயம் தான். அந்த ஒத்த சொல்லால சாங்கில் அந்த லுங்கியை பிடிச்சிக்கிட்டு ஆடுறது, ஸோ அதுவும் இவர் பண்ணி காமிச்ச ஒரு விஷயந்தான். ஸோ ஹீஸ் அ குட் ஆக்டர் பேசிக்லி. அண்ட் எனக்கு நீங்கள் வந்து சென்னையில் இருக்கிற ஒரு கதாபாத்திரம் இதில் ஒரு வேரியேஷன் காமிங்கன்னா, நான் சந்தித்த மக்கள், நான் சந்தித்த சுச்சுவேஷன்ஸ், இதெல்லாம் பார்த்து பழகியிருக்கேன், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு. ஸோ அதில் நான் வேரியேஷன்ஸ் காட்டலாம். பட் ராமநாதபுரம் மாதிரி ஒரு டீப் சவுத் அந்த இடத்துக்கு வந்து நான் வெக்கேஷனுக்கு கூட அந்த சைட்லாம் போனதில்லை. ஸோ அந்த ஊரோட வாழ்வியல், அந்த ஊரோட மக்கள், அவங்களோட ஆட்டிடியூட், பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது. அது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக நான் விக்ரம் சார்கிட்ட மட்டும் தான் பார்த்தேன். ஸோ அதனால் எல்லா சீனுமே நான் அவரை நடிக்க சொல்லிடுவேன். ஏன்னா நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நம்ம போய் என்ன பண்ணுறது, ஒரு விஷயத்தை போய் கற்றுக்கணும்ல. ஸோ அதனால் எல்லாமே அவரை நடிக்க வைக்கிறது. அவர் எந்த இடத்துல பாஸ் விட சொல்கிறாரு, எந்த இடத்துல மீசியை முறுக்க சொல்கிறாரு, என்ன ஸ்லாங்கில் பேச சொல்கிறாரு, எப்படி நடந்து வர சொல்கிறாரு, எல்லாமே வந்து அவரை பண்ண சொல்லி அதை அப்படியே நான் ரெப்ளிகா தான் பண்ண ட்ரை பண்ணுவேன். பிகாஸ் ஒரு அந்த அவங்களோட அந்த ஆட்டிடியூட் எல்லாமே வந்து, ரெண்டாவது இவர் தான் கதை எழுதினவர். அந்த கதாபாத்திரம் எப்படி இமோட் பண்ணுங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அவர் மனசில் இருக்கிறது நான் வந்து மக்களுக்கு அதை டிரான்ஸ்லேட் பண்ணணும்னா அவர் மைண்டில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சதான் என்னால் அதை பண்ண முடியும். கரெக்ட். ஸோ அதனால் கம்ப்ளீட்டாகவே அவரை பண்ண வச்சது அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. அதாவது இப்போ இந்த 15 வருஷத்தில் 15 இயர்ஸ் ஆஃப் ஷாந்தருல ஒன்று வந்து ரைட் டெசிஷன் இது, பேட் டெசிஷன் இது அப்படின்ற மாதிரி நீங்கள் பிரித்து பார்க்குறோன்னா என்னென்னது? ஐ திங்க் எவ்ரிதிங் வாஸ் அ ரைட் டெசிஷன். பிகாஸ் அந்த ரைட் டெசிஷன் வந்து அதோட முடிவு வந்து ரைட்டோ தப்போ அது எல்லாமே எனக்கு வாழ்க்கையில் ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துட்டே வந்திருக்கு. ஸோ அதனால் நான் அந்த டெசிஷன் எடுக்கலன்னா மேபி இன்னைக்கு நான் இந்த இடத்துல உட்காந்து இப்படி பேசியிருக்க மாட்டேன். ஸோ ஐ திங்க் எவ்ரி டெசிஷன் வாஸ் அ ரைட் டெசிஷன். சில விஷயங்கள் நம்ம ஒன்று பண்ணியிருப்போம், போகிற போக்கில் பண்ணியிருப்போம், அது ஒரு மிகப்பெரிய ஹிட்டாக இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக மெனக்கெட்டு ஷூட் பண்ணியிருப்போம், அது வந்து ஓகே தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். கஷ்டப்படாமல் அது எதுவும் கிடச்சதில்லைன்னு தோணுது. ஓகே. டமுகாட்லா சாங் வந்து போகிற போக்கில் பண்ணதுன்னு சொல்ல முடியாது. ஓகே. பட் காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்து அந்த மொத்த சாங்குமே வந்து மத்தியானம் 2 மணிக்கு முடிச்சிட்டோம். மொத்த சாங்குமே அந்த 8 hours 7-8 hours கேப்பில் ஷூட்டிங்கே ஃபுல்லாக முடிச்சிட்டோம். பட் ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு 7 நாள் உழைப்பு இருந்துச்சு. ஸோ அது வந்து போகிற போக்கில் அது ஹிட் ஆச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் போகிற போக்கில் ஒரு விஷயம் கிடச்சதுன்னா என்னோட லான்ச் அப்படின்னு சொல்லலாம். ஒரு குழந்தைகிட்ட போய் வந்து ஒரு சாக்லேட் வேணுமா 2 சாக்லேட் வேணுமான்னு கேட்டால் 2 சாக்லேட் கேட்கும்னு சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி, ஒரு பக்கம் ஏஆர் ரஹ்மான், இன்னொரு பக்கம் கலைப்புலி தானு சார், வேறு யாருக்கு வேணும் வேதிகால் சார். அப்போ வேதிகாலாம் இல்லை, அப்போ 3 பேர் தான் இருந்தாங்க, டேரக்டர் இன்க்ளூடிங் 4. கரெக்ட். ஸோ அது போகிற போக்கில் நான் சும்மா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக அப்படி இப்படின்னு சுற்றிட்டு இருக்கிறப்போ எனக்கு வந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ அதுக்குன்னு நாங்கள் போய் எதுவும் கேட்டு இதெல்லாம் பண்ணல. ஸோ போகிற போக்குன்னு சொன்னீங்கன்னா மேபி அதை சொல்லலாம். பிகாஸ் அப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணாத வந்த ஒரு விஷயம், அதை சொல்ல வரேன் நான். போகிற போக்குன்னு அது இட்ஸ் ஆக்சுவலி ராங் வேர்ட், அது நம்ம சொல்லக்கூடாது. பட் எக்ஸ்பெக்ட் பண்ணாத நேரத்தில் இப்படி நம்ம லைஃப் மாறும் அப்படின்னு எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் வந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் சில படங்கள் வந்துட்டு இந்த படம் நான் பண்ணியிருக்கவே கூடாதுப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறது, அதாவது அதான் சொன்னீங்க, நோ ரிக்ரெட்ஸ் நோ ராங் டெசிஷன்ஸ். இந்த கேள்வி அப்படின்னா சினிமா பொறுத்த வரைக்கும் ஒன்று கமிட்மெண்ட், ஓகே இந்த நல்ல பேனர் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் அதனால பண்ணலாம், இல்லை ஃப்ரெண்டுக்காக வந்து ஒரு படம் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். சில நேரத்தில் வந்துட்டு ஓகே நம்ம வந்து நல்ல ஒரு பெத்த அமௌண்ட் கொடுக்குறாங்க சரி பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது நீங்கள் நடந்திருக்கா? அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா? அந்த மாதிரிலாம் பெத்த அமௌண்ட் கொடுக்குற அளவுக்குலாம் நம்ம இன்னும் வளரல. ஏன் கிரவுண்ட் ரியாலிட்டிங்க, we have to be very honest. அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததும் இல்லை, அந்த அளவுக்கு ஒரு பெரிய காசெல்லாம் யாரும் கொடுக்கல. சில படங்கள் சில விஷயங்கள் எதிர்பார்த்து பண்ண அதை எதிர்பார்த்த அளவுக்கு போல. சில நேரங்களில் சில விஷயம் பண்ணப்போ அது நல்லா வந்துச்சு, பட் அகைன் வேற ரீசன்ஸ்னாலும் மிஸ் ஆச்சு. சில படங்கள் நம்ம இது எதிர்பார்க்காம சாங்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக ரீச் ஆயிரும், படத்தில் விமர்சனங்கள் வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் எதுவுமே
குறை சொல்கிற மாதிரி நான் சொல்ல முடியாது. நான் குறை சொல்லணும்னா நான் என்ன தான் சொல்லிப்பேன் நான். பிகாஸ் அட் எண்ட் ஆஃப் தி டே அந்த டிசிஷன் என்னோட தான் இருந்துச்சு. அது அப்பா வந்து அட் அ வெரி ஏர்லி ஸ்டேஜ் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்கிட்ட கொடுத்துட்டாரு. என்னைக்கு எங்கள் அப்பா மேலே ஃபால்ஸ் அக்யூசேஷன்ஸ் வர ஆரம்பிச்சதோ, பாக்யராஜ் தான் அவர் பையன் லைஃபுக்கு எடுத்துட்டாரு, பாக்யராஜ் தான் பையனுக்கு வந்து இந்த கதையை வேணாம் அந்த கதையை வேணாம்னு சொன்னார்னு, லைக் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட்ஸ் ஃபாஸ்டர். அங்கே உண்மை என்ன நடந்துச்சோ அது தெரியாமல் பக்கத்தில் உட்காந்து பார்த்த மாதிரியே நிறைய பேர் நிறைய உண்மையை சொல்ல ஆரம்பிச்சாங்க. இப்படி தாங்க பாக்யராஜ் சார் சொன்னார், அப்படி தான் வேணான்னு சொன்னார், அந்த கதையில் அவர் இறந்துட்டு வரான், என் பையெல்லாம் சாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். நான் இருந்தேங்க அங்கே, இந்த அளவுக்கு பேசினாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபால்ஸ் அக்யூசேஷன்ஸ் வர வர எங்கள் அப்பா சொல்லிட்டாரு, வேணாண்டா, அது டிசிஷன் ரைட் ஆர் ராங், அது வெற்றியோ தோல்வி அது உன்னோட தான் இருக்கணும், யூ லேர்ன் சம்திங் அவுட் ஆஃப் இட் அப்படின்னாரு. நானும் சரி இதுவும் லைஃப்பில் ஒரு நல்லது தான், வில் லேர்ன் சம்திங் அவுட் ஆஃப்னு சொல்லி வந்தேன். ஒரு சஜஷன் போய் கேட்கனால வேணான்னு சொல்லிடுவார் அவர். ஸோ ஆல் தோஸ் டிசிஷன்ஸ் ஓ மைண்ட். ஸோ நான் குறை அப்படின்னு சொல்லணும்னா அது நான் என்ன தான் சொல்லிப்பேன். ஓகே, இப்போ வந்து இந்த சேலரி வந்து நீங்கள் சொன்னீங்கல்ல, நான் வந்துட்டு இன்னும் பெத்த அமௌண்ட்லாம் வாங்கலைங்கன்னும் போது, ஸோ பொதுவாக வந்துட்டு என்னைக்காச்சும் ஒரு மாத கடைசியான கை கடிக்குதேப்பா அப்படின்ற மாதிரி ஏதாவது சூழ்நிலை வந்திருக்கா? நிறைய வாட்டி வந்திருக்கு. ஓகே. ஏன் நான் காலேஜ் படிக்கும் போது என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கடன் வாங்கியிருக்கேன். ஓகே, வெளியில் ஆஃப்டர் கரியர் அந்த டைமில் வந்துட்டு ஏதாவது கரியர் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஆமாம் நிறைய தடவை. அதான் சொன்னேன், மை கமிட்மெண்ட்ஸ் ஆர் அ லாட் ஆல்சோ இன் லைஃப். ஓகே. அதுவும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கமிட்மெண்ட்ஸ் இன்னும் ஜாஸ்தி இருக்கும். பிகாஸ் நம்மளை நம்பி ஒருத்தங்க இருக்காங்க. பட் தோ கிக்கி இஸ் அ வெரி இண்டிபெண்டன்ட் பர்சன், ஷீ ஏர்ன்ஸ் அண்ட் ஷீ நோ ஷீ கேன் லிவ் ஆன் ஹர் ஓன் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அட் தி எண்ட் ஆஃப் தி டே வந்து நம்மளுக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் ஒன்று இருக்குல்ல, வி ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் ஃபேமிலி. அப்புறம் அப்பா அம்மாவுக்கு வயசு ஆகுது, வி ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் எவ்ரி ஒன். ஸோ அப்படிங்கிறப்போ லாட் ஆஃப் கமிட்மெண்ட்ஸ் ஆர் தேர் இன் லைஃப். நிறைய தடவை அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் மாட்டியிருக்கேன். பேங்க் பேலன்ஸ் ரொம்ப லோவாக இருந்திருக்கு, கடன்லாம் வாங்கியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கடன்லாம் வாங்கியிருக்கேன். ஒரு சராசரியான ஒரு மிடில் கிளாஸ் பையனுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ அதெல்லாமே எனக்கு இருக்கு. ஓகே, இது அப்பாக்கு தெரியுமா? அது அப்பாவுக்கு பெருசாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. பட் அவரும் இதில் ஸ்டேஜ்லாம் தாண்டி வந்திருக்காரு. அவரும் லைஃப்பில் நிறைய அவர் பீக்குக்கு போனதுக்கப்புறம் பெருசாக விழுந்திருக்காரு, அதுலேருந்து திருப்பி பில்டப் பண்ணிட்டுலாம் வந்திருக்காரு. ஸோ ஹீ இஸ் ஆல்சோ பீன் த்ரூ ஆல் திஸ். பட் நான் தனியாக வாங்கினதுலாம் அவருக்கு பெருசாக தெரியறதுக்கான நான் சொல்லவும் மாட்டேன். அப்புறம் அது ஒரு கஷ்டப்படுவாங்க, பையன் வெளில போய் கடன் வாங்குறானே அப்படின்னு. ஸோ ஆர் டிஃபிகல்ட்டிஸ் அதை நம்ம பெருசாக ஷேர் பண்ணுறதோட அந்த சுச்சுவேஷன் எப்படி சால்வ் பண்ணலாம் தான் நான் பார்ப்பேன். அப்படின்னா நம்ம கூடவே இருப்பாங்க, ஓகே இவன் கூட இருந்தால் நம்மளுக்கு இதெல்லாம் கிடைக்கும், இதெல்லாம் வந்துட்டு நம்ம இவனை அனுபவிச்சுக்கலான்ட்டு கூட இருந்தே குளிப்பறிச்சு தட்டி விட்டு போனவங்க எதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? சக்கரை கட்டிக்கு அப்புறமே இது நடந்துச்சு. ஓகே. ஏன்னா அந்த படம் முடிஞ்சு என் லைஃப் என்னெல்லாம் ஆகும்னு நான் நினச்சனோ, நான் லைஃப்பில் என்னெல்லாம் ஆகுவேன்னு நினச்சனோ அதெல்லாம் எதுவுமே நான் ஆகலை. ஆனால் அந்த ஒரு விஷயம் அந்த படம் எனக்கு என்ன கற்றுக் கொடுத்துச்சுன்னா, விமர்சனம்னா என்னங்கிறது கற்றுக் கொடுத்துச்சு. பட் அந்த படம் நான் எதிர்பார்த்த அளவுக்கு போகாததுக்கப்புறம் எனக்கு அடுத்தடுத்த படங்கள் கரெக்டான ஒரு வாய்ப்புகள் அமையலைங்கிறப்போ யார் யார் என் கூட நின்று அந்த நல்ல மொமெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணாங்களோ திரும்பி பார்த்தா யாருமே இல்லை. இட் வாஸ் வெரி ஃபியூ கப்புள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை ஃபேமிலி, அவங்க மட்டும் தான் இருந்தாங்க. இன்சிடென்ட் கைண்ட் ஆஃப் திங்ஸ் இல்லை, இன்சிடென்ட்ஸ் அப்படின்னா நிறைய இன்சல்ட்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேங்க நான். தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அந்த மாதிரி நிறைய இன்சல்ட்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பட் திரும்பி பார்க்குற கேப்குள்ளே எல்லாம் காணாமல் போயிட்டாங்க, அவ்வளோதான். இல்லை, கூடவே இருந்தவங்க யார் யார் நம்மளை சப்போர்ட்டிவாக பேசினாங்க, நம்ம கூட வந்து ரிலீஸ் டைம் எல்லாமே இருந்தாங்களோ, படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகலைங்கிறப்போ அடுத்த நாள் திரும்பி பார்த்தா யாருமே ஆளக்கான இன்னைக்கு வரைக்கும் கான்டாக்டில் இல்லை. ஸோ எல்லாருமே ஒரு பாயிண்ட்ல லைஃப்பில் வந்து மனிதர்கள் வந்து அந்த நேரத்துக்கும் அவங்களால என்ன உபயோகம் அப்படின்னு பார்த்துட்டு தான் வந்து நிறைய பேர் பழகுறாங்க. அதை வந்து கரெக்டாக யார் அந்த மாதிரி இருக்காங்க யார் அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறது நம்ம தான் வந்து கரெக்டாக அனலைஸ் பண்ணணும். ஸோ டெஃபினெட்லி ஐ ஹவ் சீன் அ லாட் ஆஃப் தட் இன் மை லைஃப். அதெல்லாம் தாண்டி தான் நானும் வந்திருக்கேன். இன்னமும் நிறைய பேர் இன்னும் நம்பி ஏமாந்துக்கிட்டு இருக்கேன், என்ன பண்ணுறது. சூப்பர். உங்களுக்காக வந்து சில வெல்விஷஸ்லாம் பைட் அமைச்சிருக்காங்க. ஸோ யார் யாருன்னு சொல்லி கெஸ் பண்ணுறீங்களா? சாந்தனு பிரதர், மை டான்ஸ் குரு, எப்படி இருக்கீங்க? இந்த படத்துக்காக நீ எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஐ ஹவ் சீன் யூ த்ரூ இட். நாட் ஒன்லி யூ, த என்டையர் டீம், டைரக்டர், த அதர் காஸ்ட், டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அந்த ப்ரொடக்ஷன். ஏன்னா இட்ஸ் நாட் ஈஸி. அந்த கிளைமேட்டில் ஷூட் பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி அண்ட் லாங் ஷெட்யூல்ஸ், வெரி டயரிங் ஷெட்யூல்ஸ். பட் இந்த படத்துக்காக நீங்கள் பண்ண அந்த ஆடியோ லான்ச்சாக இருக்கட்டும், ட்ரெய்லர் லான்ச், சாங்ஸ் எல்லாமே வந்து லுக்ஸ் ரியலி பிக், ரியலி இட்ஸ் ரீச்ட் த பப்ளிக். ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் யூ பிரதர். கண்டிப்பாக இது மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும். இந்த சக்ஸஸ் வந்து கூடிய சீக்கிரம் சென்னையில் நம்ம வந்து கொண்டாடுவோம் டெஃபினெட்லி. சாரி என்னோட ப்ரீமியருக்கு நான் வர முடியல, பட் ஐ எம் ஷுர் இட்ஸ் கோயிங் டு பி a huge அண்ட் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பெரிய சக்ஸஸ் நம்ம கொண்டாடுவோம் பிரதர். விஷிங் யூ சூப்பர் சக்ஸஸ் பிரதர். டேக் கேர், ஆல் தி பெஸ்ட். ஆர்யா மட்டும் தான் என்னை வந்து மை டான்ஸ் குரு அப்படின்னு கூப்பிடுவாரு. டார்லிங் அப்படின்னாலே முடிஞ்சு. டார்லிங்கே டான்ஸ் குரு அப்படின்னாரு. ஏன்னா எனக்கு அடிக்கடி என்ன அதை சொல்லுவார். பிகாஸ் ஜெயந்தி மாஸ்டர் கிக்கியோட அம்மா அவங்க தான் என்னோட டான்ஸ் குரு. ஓகே. அவங்களோட கிளாஸில் நான் எப்போ ஃபஸ்ட்டு அங்கே சேர்ந்தது வந்து முக்காபிலா சாங் காதலன், அந்த டைமில் தான் வந்து நாங்கள் டான்ஸ் கிளாஸில் சேர்றேன். ஓகே. அங்கே நான் சேர்ந்து கொஞ்சம் வளர்ந்து வந்த டைமில் வந்து ஆர்யா ஒரு லான்ச் ஆகிற டைம்.
Okay. அப்போ ஆர்யா விஷால் எல்லாருமே அந்த கிளாஸ் தான். அந்த கிளாஸில் பாதி நேரம் நான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருப்பேன். நான் கொரியோகிராஃப் பண்ணிட்டு மாஸ்டர் என்ன விட்டுருவாங்க, சோனு நீ எடு அப்படின்னு. ஸோ இவங்களெல்லாம் பிடிச்சி நான் தான் எடுத்துக்கிட்டு இருப்பேன். நடிகர் சங்கத்தில் அந்த 2 சைட்லையுமே சைட் ஸ்க்ரீன்ஸ் இருக்கும். அங்கே ஓரமாக போய் ஒளிஞ்சிருவாங்க. ஏய் உர்ரா நான் வரமாட்டேன் அப்படின்னு பிடிச்சி கை எடுத்துகிட்டு வருவேன். ஆர்வ கோளாறு சின்ன பையன் நான், சரியான ஆர்வ கோளாறு. பிடிச்சி அவங்கள கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்து டார்ச்சர் பண்ணுவேன் நான். ஸோ அதனால இது ஆல் அண்ட் விஷால் ஆல் எப்பவுமே சொல்லுவாங்க, அவன் தான் எங்களுக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்தது அப்படின்னு. காற்று நீயாக வீச என் தேகம் கூச எதை நான் பேச. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.